வைஷ்ணவி அடுத்த இடத்தில் இருக்கக்கூடியவள் வைஷ்ணவி. இந்த வைஷ்ணவின்னு சொன்னோடனே உங்களுக்கு தெரியும், மகாவிஷ்ணுடைய அம்சமாக திகழக்கூடியவள், ரொம்ப அழகானவள், மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்திருக்கக்கூடியவள், ரொம்ப அழகா இருக்கக்கூடியவள் வைஷ்ணவி. வைஷ்ணவி அப்படிங்கிற பொழுது சௌபாக்கியங்களை தரக்கூடியவள். இந்த சௌபாக்கியம்னா என்ன? நிறைய பேர் புரிஞ்சுக்காமலே இந்த சௌபாக்கியம்னா என்னன்னே தெரியாமலே நிறைய தவறுகளை செய்து கொண்டு இருக்கிறீர்கள். சௌபாக்கிய திரவியம் அப்படின்னு இந்த பெண்களுக்கு ஒரு திரவியம் வழங்கப்படுகிறது. இந்த சௌபாக்கிய திரவியத்தை விரும்பக்கூடியவளாக இருப்பவள் இந்த வைஷ்ணவி. இந்த சௌபாக்கிய திரவியம் அப்படின்னா அதில் என்னென்னலாம் வருது பாருங்க. பெண்களுக்கு பிடித்தமான மஞ்சள் குங்குமம், பெண்களுக்கு பிடித்தமான புஷ்பம், திருமங்கல்ய சரடு, மெட்டி, கொலுசு, வளையல், கண்மை, இதெல்லாம் சௌபாக்கிய திரவியங்களில் வரக்கூடியது. சீப்பு, கண்ணாடி, சோப்பு, பவுடர், வாசனாதி திரவியங்கள், இதையெல்லாம் சௌபாக்கிய திரவியம். ஏன்னா அம்பாள் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கக்கூடியவள். நீங்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த வைஷ்ணவியை வழிபாடு செய்ய வேண்டும். எந்த வீட்டில் ஒரு பெண் சந்தோஷமாக இருக்கிறாளோ, நெற்றி நிறைய குங்குமம், தலை நிறைய புஷ்பமும், முகத்தில் சந்தோஷமும் எவள் இருக்கிறாளோ அங்கே செல்வம் சந்தோஷமாகவே வந்து சேரும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்க கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு ஒரு பொட்டு வைக்கிறீங்க. அந்த பொட்டை வச்சுட்டு பூ கொஞ்சம், அதாவது ஃபங்க்ஷனுக்கு போனாதான் பூ வச்சுக்கிறீங்க. தினமுமே மாலையில் புஷ்பம் சூடிக்கொள்ள வேண்டும் பெண்கள். ஏன்னா அம்பாள் என்ன சொல்றா அப்படின்னா, நீ புஷ்பத்தை வைத்து கொண்டாலே நான் புஷ்பம் வைத்து கொள்வது போல் சந்தோஷம் அடைகிறேன் அப்படின்னு சொல்ற.